கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமா இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 119 அதனுடைய 18வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. ஆமேன். இன்றைக்கு வேதத்துல அநேக ரகசியங்கள், ஆழங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 63 அதனுடைய 1வது வசனம், அதனுடைய கடைசி பகுதி, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த வேத பகுதியைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைத்து முடிக்க விரும்புகிறேன். ஆமென். பொதுவாக மாம்சம் தேவனை வாஞ்சிப்பது என்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆமென். அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் கெத்செமனே தோட்டத்திலே, மார்க் 14ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல, ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனமானது என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆவி ஜெபிக்க தூண்டும் பொழுது மாம்சம் சொல்லும் அதெல்லாம் வேண்டாம். ஆவி ஊழியம் செய்ய நம்ம ஏவும் பொழுது மாம்சம் சொல்லும் வேண்டாம். நாம் எதெல்லாம் கர்த்தருக்காக செய்ய வேண்டும் என்று ஆவி நம்மை ஏவுகிறதோ அதற்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டையை போலதான் இந்த சரீரம் எப்போதும் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுதான் கலாத்தியர் 5:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆவி என்ன செய்ய விரும்புகிறதோ அதை செய்யக்கூடாதபடி இந்த மாம்சம் எப்போது விரோதமாய் இருக்கிறது. அதுதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் தாவீது எப்படி சொல்லுகிறார், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று. மாம்சம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஒரு நாள் ஒத்துழைப்பதே இல்லை. அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்வதற்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நாம் எதெல்லாம் தேவனுக்காக செய்ய நினைக்கிறோமோ அதை ஒருபோதும் மாம்சமானது செய்ய அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அது மட்டும் இல்ல, நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 19வது வசனம் சொல்லுகிறது, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். அப்போ நான் விரும்புகிற நன்மை என்ன? நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், நான் கர்த்தருக்காக அதிக நேரம் காத்திருந்து செபிக்கணும், நான் அதிகமா வேதத்தை வாசிக்கணும், தேவனுக்கு பிரியமானதை செய்யணும். இதெல்லாம் இந்த ஆவியானது நமக்குள்ள இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆனால் மாம்சமோ அதற்கு ஒரு நாள் ஒத்துழைப்பதே இல்லை. அப்போ இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள், 90% கிறிஸ்தவர்களை நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த ஆவி சொல்லுகிறதை செய்யாமல் இந்த மாம்சம் சொல்லுகிறதை நாம் கீழ்ப்படுகிறோம், மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு சராசரி கிறிஸ்தவர்களை போல இருக்கிறோம். ஆவி என்ன சொல்லும்? அதிகாலையில் எழுந்து செபி, தேவனை தேடு. சரீரம் சொல்லு அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அங்க ஊழியத்துக்கு போனோம், நேற்று இரவு நம்ம இந்த வேலை செஞ்சோம் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, காலையில நீ தூங்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சரீரம் நம்ம ஒரு நாளும் அந்த ஆவிக்கு நிகராய் நம்மை ஒத்துழைப்பதே இல்லை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு சராசரி கிறிஸ்தவர்களை போல இருக்கலாம். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில அப்படி இல்லை, தாவீதினுடைய வாழ்க்கையில அப்படி இல்லை, இந்த வேதத்துல சொல்லப்பட்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. இந்த ஆவி என்ன சொல்லுகிறதோ அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததனாலதான் தேவன் அவர்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினார். உதாரணமாக நீங்க பவுலை குறித்து வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 27வது வசனத்துல, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பவுல் என்ன செய்ய அவருடைய ஆவி ஏவுகிறதோ அவருடைய சரீரம் அதற்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் ஊழியத்துக்கு போ என்று ஆவி ஏவினால் அவனுடைய சரீரம் அதற்கு கீழ்ப்படின். அதனாலதான் பவுலை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார். அல்லேலூயா. நீங்க ரோமர் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், இந்த மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல. ஆமேன். எவ்வளவு பெரிய
ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு பாருங்க, இந்த மாம்சம் சொல்றபடி எல்லாம் செய்யறதுக்கு இந்த மாம்சத்துக்கு நான் ஒண்ணு கடனாளி கிடையாது. பொதுவாக நாம் யாரிடத்துல கடன் வாங்கி இருக்கிறோம், நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த மாம்சத்தின்படி பிழைக்க வேண்டுமானால் இந்த மாம்சத்துக்கு ஒண்ணு நான் கடனாளி கிடையாது. இது சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு இதுக்கு நான் கடனாளி அல்ல. நான் என்ன செய்ய நினைக்கிறேன், என் ஆவி என்ன செய்ய நினைக்குதோ அதற்கு என் மாம்சம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை பவுல் மிக ஆழமாய் நம்முடைய சபைகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நாம் மாம்சத்தின்படி பிழைத்தால் நாம் சாவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மாம்சத்தின்படி பிழைக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஆவி என்ன சொல்லுகிறதோ, இந்த ஆத்துமா என்ன சொல்லுகிறதோ அதை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், அது மிகவும் வனாந்தரமான ஒரு இடம். நீங்க 63வது சங்கீதம் அதனுடைய தலைப்பை வாசிக்கும் பொழுது பாருங்க, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருந்து பாடின சங்கீதம். அப்போ யூதாவின் வனாந்தரம் மிக கொடுமையான ஒரு இடம். அவனுடைய சரீரம் தாகம், ஆத்மாவுல தாகம், அவ்வளவு பெரிய தாகம் இருக்கும் பொழுது அவன் சொல்றான், என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம் தேவனை வாஞ்சிக்கத்தக்கதாய் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி நம் தேவனுக்கு கீழ்ப்படுத்தும் பொழுது தேவன் நம்மையும் வல்லமையாக பயன்படுத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாருங்க, வேதத்தில் உள்ள எல்லா தேவ மனிதர்களும் சரி, இந்த உலகத்தை கலக்கின, ராஜ்யங்களை ஜெயித்த எல்லா தேவ மனிதர்களும் அப்படிதான். இந்த சரீரம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஆவி கீழ்ப்படிய கூடாது. இந்த ஆவி என்ன சொல்லுகிறதோ அதற்கு தான் இந்த சரீரம் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி இந்த மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினதுனாலதான் தாவீது ராஜாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சங்கீதம் 89, 25, 27 நீங்க வாசிக்கும் பொழுது, பூமியின் ராஜாக்களை பார்க்கிறோம் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன்னு அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவ்வளவு மேன்மையை தேவன் கொடுப்பதற்கு காரணம் என்றால் தன் மாம்சத்தை அவன் ஒடுக்கினான். என் மாம்சம் தேவனை மாத்திரம் வாஞ்சிக்க வேண்டும் என்று அவன் அதை ஒடுக்கி கீழ்ப்படுத்தினதனாலே கர்த்தர் அவனை உன்னதமான இடத்திலே உயர்த்தினார். பிரியமானவர்களே, இந்த காணொலியை பார்க்கிற உங்களை கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நீங்கள் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, நாம் ஆவியின்படி பிழைக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நம்ம ஆவி சொல்லுகிறதை இந்த சரீரம் செய்யுமானால், இந்த ஆவி சொல்லுகிறதை நீங்கள் செய்வீர்களானால் நாம் தேசத்தை அசைக்கிறவர்களாய், தேசத்தை தேவன் பக்கம் திருப்புகிறவர்களாய் கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் மூலமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.